வெல்கம் டு another episode of Bucket and Backstory. இன்னைக்கு நம்ம கேரன் ஃபுகுஹாரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேர் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் சூசைட் ஸ்குவாடோட கட்டானா அப்படி இல்லாட்டி த பாய்ஸோட கிமிகோ அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் இவங்க ஃபேஸ் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த ரெக்கக்னிஷன் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ பேசிக்கலி கேரன் வந்துட்டு ஜாப்பனீஸ். இவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கராட்டே கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து அந்த ப்ராக்டிஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே கராட்டேயில் பிளாக் பெல்ட் வாங்கிட்டாங்க. ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருந்த அந்த ஈர்ப்பாடுனால அவங்க காலேஜ் போயும் வந்துட்டு சும்மா இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் அவங்க படித்தாங்க. அண்ட் படிச்சுட்டே இருக்கும்போது ஜப்பானில் இருக்கிற என்ஹெச்கேக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோக்காக அவங்க ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மீடியா இண்டஸ்ட்ரியில் அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி சேனலில் மூவி சர்ஃபர்ஸ் அப்படின்ற ஒரு ஷோக்கு இவங்க ஹோஸ்டாக காஸ்ட் ஆனாங்க. அண்ட் ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணி, அதாவது அவங்க செல்ஃபாக ஏர்ன் பண்ணி தான் அவங்களோட கரியரை வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆக்டிங் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. என்ன மாதிரி ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சப்டைட்டில் எடிட்டராக இருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு ரெக்கே பேஸ்ட் சூஷி ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸாக கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ணி தான் அவங்க மணி சேர்த்து வச்சு அவங்க வந்துட்டு ஆடிஷன்ஸ்க்கு போகலாம், மூவி ஆடிஷன்ஸ்க்கு போகலாம் அப்படின்லாம் அவங்க பிளான் பண்ணி அவங்க கரியரை வந்துட்டு ரொம்ப நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஆடிஷன்ஸ் போகும்போது தான் அவங்க சூசைட் ஸ்குவாட் அந்த மூவிக்கு வந்துட்டு ஆடிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் கட்டானா அப்படிங்கிற ரோலுக்கு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கட்டானா ரோலுக்கு வந்து அந்த ஸ்வாட் ஃபைட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கணும். அண்ட் இவங்களும் நல்லா பண்ணாங்க. பட் என்னதான் இவங்களுக்கு வந்துட்டு கராட்டே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க 2 months இந்த ஸ்வாட் ஃபைட் ட்ரைனிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்க ட்ரைனிங் எடுத்ததுனால தான் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்க நிறைய மூவிஸில் நடித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரேக் எப்போ கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, த பாய்ஸ் சீரீஸில் வந்துட்டு அவங்க நடிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கே கிடச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட அந்த கேரக்டர், அதாவது கிமிகோவோட கேரக்டரை வந்துட்டு ரொம்ப அழகாகவே அவங்க வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ கிமிகோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு பெரிய டைலாக்ஸ்லாம் கிடையாது. அவங்க டைலாக்ஸே சைன் லாங்குவேஜ் தான். ஸோ ஒரு சைன் லாங்குவேஜையுமே அவங்க கற்றுக்கிட்டு பாருங்களேன், அவங்க இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட் ஃபைட் கற்றுக்கிட்டாங்க, இப்போ வந்துட்டு சைன் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களோட கேரக்டருக்கு அவங்க போட வேண்டிய எஃபர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா ஆக்டர்ஸும் பண்ணாதான் இப்படி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சைன் லாங்குவேஜ்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அவங்க இமோஷன்ஸை வந்து அந்த ஆக்ஷன்ஸ்லேயே காட்டி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கோபமாக இருக்கட்டும், அந்த ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், கண்லேருந்து வர அந்த ஒரு சொட்டு கண்ணீர்லேயே வந்துட்டு அந்த எல்லா எமோஷன்ஸும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணி தான் இன்றைக்கி வந்துட்டு கிமிகோன்னு சொன்னால் தான் கேரனுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் கேரன் பற்றி என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போக்கிமானோட டை ஹார்ட் ஃபேன். என்ன அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் போக்கிமான் கான்சியர்ஜ் அந்த சீரீஸ்க்கு அவங்க ஹாரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களுமே வந்துட்டு சொன்னாங்க, இது வந்து என்னோட லைஃப் டைம் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க், எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூனுக்கு நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட கரியர், அவங்களோட ஒர்க் லைஃப், ப்ரொஃபஷ்னல் லைஃப். ஸோ எந்த ஒரு பர்சனாக எடுத்துக்கிட்டாலும், அதுவும் இப்போ வந்து செலிப்ரிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப் பார்க்குறோமோ இல்லையோ அவங்களோட பர்சனல் லைஃப் வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி கேரனோட பர்சனல் லைஃப் என்ன, அவங்க யாரை டேட் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி ஒன்றுமே தெரியலை. அவங்க வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க மேரீடா இல்லையா அப்படின்னு கேட்டால், ஷீ இஸ் சிங்கிள், ஷீ இஸ் அன்மேரிட், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, லைக் வந்துட்டு கேரனோட பாய் ஃப்ரெண்ட் யார், ஹூஸ் கேரன் இன் ரிலேஷன்ஷிப் வித் அப்படின்லாம் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனோட நேம் வரும். அந்த பர்சனும் கேரனும் டேட் பண்ணலை. அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. அவங்க 2 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணிக்கல.
ஏன்னா அது இன்னொரு கேரனை வந்துட்டு குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போதும் இன்னொரு பக்கம் என்ன மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரனோட அந்த கிமிகோ கேரக்டருக்கான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் அந்த மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங் பவர்ஸ். ஸோ இதை வச்சு டெட்பூல் அண்ட் வோல்வரினோட ஹீலிங் பவர்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர். பட் டு பி ஆனஸ்ட், டெட்பூல் அண்ட் வோல்வரின் வந்துட்டு வேறு லெவல் கேரக்டர்ஸ், இதுவும் வேறு லெவல் கேரக்டர் தான், நான் அதை தாழ்த்து பேசலை. பட் ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் பவர், ஒரு டைப் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு விதமாக இருக்கும், எல்லாமே சிமிலராக இருக்காது. பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இதுக்காக அவங்கள ட்ரால் பண்ணாங்க தான். பட் அவ்வளோ ட்ரால்ஸும் தாண்டி இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்துட்டு நின்று பேசுது அப்படின்னா அது கேரன் போட்ட எஃபர்ட்னால மட்டும்தான். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, என்ன தான் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணாலும் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் எல்லோரும் எஃபர்ட் போடணும் அப்படின்றதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாட்டா, பாய். அவங்களோட அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அப்படியே பார்த்தோன்னே டப்புல அந்த மண்டை வெடிக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி கன் ஷாட் மாதிரி இருக்கும். அந்த ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓகே பா செமையாக நடிக்கிறாங்களா அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க கேரக்டர் நேம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியா டாமிட் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்தாங்க. அண்ட் வந்துட்டு அவங்க சின்ன வயசில் நிறைய ட்ரால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. லைக் சின்ன வயசுலேருந்தே இன்றைக்கி வரைக்குமே அவங்க ட்ரால்ஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மெயின் ரீசன் என்ன அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது நோஸ் ஷேப். இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்க ஃபேஸை விட அவங்க நோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி அவங்க கரியரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் இவங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் இவங்களோட ஆன்செஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இட்டாலியன் அண்ட் லெபனீஸ். ஸோ அதனால தான் அவங்களோட நோஸ் ஷேப்பும் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க ஆன்செஸ்ட்ரியா. அவங்க எங்கே படித்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் அவங்க ஸ்கூல் படித்து முடித்தாங்க. காலேஜுமே அங்கே தான் போகணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அண்ட் காலேஜ் வந்துட்டு அவங்க நார்மல் மற்ற கோர்ஸ் எதுவுமே பண்ணாமல் ஆக்டிங் தான் வந்துட்டு என்னோடய கரியராக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்போவே டிசைட் பண்ணி ஆக்டிங் காலேஜ் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காலேஜஸில் போய்ட்டு அவங்க ஜாயின் பண்ணி அதுக்கான கோர்ஸ் படித்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக அவங்க இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் கரியர் 2011 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2011 to 2015 வந்துட்டு அவங்க நிறைய டிவி சீரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மூவிஸ்லாம் நடித்தாங்க. பட் அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு வெளியே எப்போ ரெக்கக்னைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2016 to 2018 வந்துட்டு ஒரு டெலிவிஷன் சீரீஸ் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கு பேர் தான் டைம்லெஸ். அந்த டைம்லெஸ் சீரீஸில் அவங்க ஜியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த கேரக்டர் அவங்க தாறுமாறாக ப்ளே பண்ணியிருப்பாங்கங்க. ஸோ அந்த தாறுமாறு இம்பேக்ட் தான் அவங்களுக்கு 2019 இந்த த பாய்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் செகண்ட் சீசனில் டைரெக்டாக சூப்பர் வில்லன் கேரக்டரை வந்துட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்த சீரீஸோட ப்ரொமோஷன் அப்போ தான் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ப்ரொமோஷன் அப்போது அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்களோட ட்ரோல்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அவங்க நோஸ் பற்றின விஷயம்லாம் வந்துட்டு இன்டர்வியூவர் வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் எனக்கு ட்ரோல்ஸ்லாம் நடந்துச்சு, நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் தான், நானும் வந்துட்டு இவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக நானும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளும் வந்துட்டு நோஸ் ஜாப் பண்ணிக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சேன்.